கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். மரித்து 4 நாள் ஆன லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வியாதியோ பலவீனமோ நோயோ எது இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு பரிபூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு கர்த்தருக்கு காத்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிற என்னுடைய குரல் 2017 கேன்சரால், ஹல்லேலூயா, என்னுடைய ஓவரி கேன்சரால் நான் பாதிக்கப்பட்ட பொழுது என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் பாதிக்கப்பட்டுச்சு. அதில் பிரதானமாக என்னுடைய நாக்கு அழுகி போயிருந்துச்சு. ஹல்லேலூயா. 2017 அழுகி போயிருந்தது. 2022 பிப்ரவரி மாதம் 3 நாள் என்னால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த 3வது நாளில் அற்புதமாய் அவரால் செய்யக்கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நல்ல தெளிவான ஒரு வார்த்தை சத்தத்தை, அவருடைய நாமத்தை உயர்த்த, அவரை ஸ்தோத்திர பலியிட ஜெபிக்க தேவன் ஒரு அற்புதத்தை அந்த நேரத்தில் செய்தார். ஆமென். என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க என் வாழ்க்கையில் என் தேவன் அநேக அற்புதங்களை அவர் செய்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மரணத்தின் மீது அதிகாரம் உடையவர் அவர். மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமென். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதனால் மகிமைப்படுவார். என்னுடைய வியாதியினால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டார். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் அனுமதிக்கிறதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டாங்க. என் ஜனங்களுக்கு நான் ஒரு நன்மை அளிக்கிறேன். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரத்தில் நல்ல ஒரு சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை நான் என்ன பண்ணுவேன், கட்டளை இடுவேன்னு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன் அவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும், நம்முடைய சரீரத்தில் நாம் தங்கி இருக்கிற வரைக்கும், ஆமென், நாம் கர்த்தரையே நோக்கி அவரையே மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.